1 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ள நீ படம் எடுக்கணுமா? என்ன கணக்கு இது? 1 நிமிஷத்துல எப்படி படம் எடுக்க முடியும்? அப்படின்னு யோசிக்கிற எல்லா ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு சின்ன ஐடியா. ஒரு பேசிக்காவே ஒரு படம்னாலே 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் வரைக்கும் போயிருக்கு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களுக்கும். அது ஏன்னா, அவங்களுக்கு ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. ஸோ 4 மணி நேரத்துக்கு மேல ஷோ ரன் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒரே படம் பட் பெரிய கதை அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி நீங்க போய்க்கலாம். மினிமம் டியூரேஷனா 1 1/2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபிலிம்னாலே 5 மினிமம் 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள இருக்கிறது ஷார்ட் ஃபிலிம். 40 நிமிஷத்தை தாண்டி 45 நிமிஷம் அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா அது பைலட் ஃபிலிம். அது வேற கதை. அது அப்புறம் சொல்றாரு. ஒரு 3 மணி நேரம் படத்துக்குள்ள என்னெல்லாம் சொல்ல வரமோ அது எல்லாத்தையுமே இந்த 30 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளால சொல்ல முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூசருக்கு நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த 15 வருஷமா அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற கான்செப்ட் வந்து எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்லையும் சரி மற்ற இடத்துலையும் சரி செதறி கிடக்கு. 1-2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை, குறிப்பிட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்னா பரவாயில்ல, இத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி பார்க்கறது? அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். நம்மளோட எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் யூடியூப்ல மட்டும் இருக்கும், நம்மளால ஈஸியாக போய் அதில் பார்த்துரும். பட் இப்போ இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இன்னும் எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்போது அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எக்கச்சக்கமான கண்டென்ட்டை பார்த்து 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 லைக் ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்புத்தன்மையே கிரியேட் ஆகிடுது. எதை பார்க்குறதுனே தெரியாமல் ஒரு படம் பார்க்கும்போது கூட அதனால தான் அவங்களோட மைண்ட் செட் எப்படி மாறிடுச்சுன்னா ஃபஸ்ட் எடுத்துட்டுமே டியூரேஷனை பார்க்குறாங்க. இது என்னடா 3 மணி நேரம் இருக்குது, வேணாண்டா இது பார்த்தா இன்னைக்கு முடிக்க முடியாது, இதை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எது சின்ன படமோ அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட மைண்டுக்கு எப்படின்னா சின்ன படமாக இருந்தால் டக்குன்னு முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் நம்மளை போர் அடிக்க விட மாட்டாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு தள்ளப்பட்டுருக்காங்க. நம்ம 4 மணி நேரம் படம் எடுத்தாலும் அது தப்பு இல்லை, பட் எவ்வளோ என்கேஜிங்காக அவங்கள வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் மேம். ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமில் மறுபடியும் 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம்னா என்ன கதை அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் நடக்காது, ஒரு குறிப்பிட்ட கான்டெஸ்ட்டில் நடக்கும். அதுவும் ஏன் 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதுக்கு ஒரு நான் சொன்னேன் மினிமம் 2 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அதுக்கோட டியூரேஷன் இருக்குது. ஸோ எத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறது? ஸோ அந்த 40 நிமிஷத்தில் 40 நிமிஷமே உன்னால் என்கேஜிங்காக வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் 1 நிமிஷன்றது இப்போ வர ஷார்ட்ஸ்ல இருந்தும் ட்விட்டர் ரீல்ஸ்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயுமே டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது இப்படி தள்ளிட்டு போகிற காலம் வந்துருச்சு. இப்படி தள்ளுறதுக்குள்ளே நீ வந்து பார்க்குற ஆடியன்ஸும் உன் பக்கம் இழுக்கணும். தள்ளி விடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இழுத்து போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு திருப்பி அவளை பார்க்க வைக்கணும். ஸோ அதோட டியூரேஷன் வெறும் 1 நிமிஷம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் படத்தை 30 நிமிஷத்தில் சொன்னால் நம்ம அந்த 30 நிமிஷம் கான்செப்டை வெறும் ஒரே நிமிஷத்தில் சொல்லணும். அது நீ டைலாக்ல சொல்லுவியோ, விஷுவலில் சொல்லுவியோ, த்ரில்லிங்காக சொல்லுவியோ, இல்லை பயன்படுத்துவியோ, ஏதோ ஒன்று, ஆனால் 1 நிமிஷத்தில் நீ சொல்லி ஆகணும். ஸோ அதான் டாஸ்க். ஸோ இந்த 1 நிமிஷம் எதுக்காக அப்படின்னா, கான்டெஸ்ட் நடத்துகிறவங்க 1 நிமிஷம்ன்றும் போது அவங்களால ஈஸியாக எத்தனை படம் வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட முடியும். அட் த சேம் டைம் அந்த 1 நிமிஷத்துலேயே 1 நிமிஷத்துக்குள்ள யார் யார் எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்கன்றத ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம். பட் இந்த 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கராக உனக்கு பெரிய படம் எடுக்கிறதுக்கு உதவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த வகையிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் உதவாது. ஏன்னா ஒரு படத்துக்கு டியூரேஷன் வந்து குறுக்கிறது கிடையாது, பெருசாக்குறது தான். ஸோ இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீ சொல்லணும் அப்படின்றது கிடையாது. ஒரு படத்தை நீ எவ்வளோ நேரம் சொல்லலாம், பட் எவ்வளோ நேரம் சொன்னாலும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கதை கேட்குற ஒரு ஸ்டோரி கேட்குற ஒரு பர்சனுக்கோ எந்த ஒரு சலிப்புத்தன்மையும் ஏற்படுத்தாமல் ஒரே இடத்துல 4 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் சுத்தமாக போர் அடிக்காமல் அந்த கதைக்குள்ளே அவங்க இன்வால்வ் பண்ண வைக்கிற அளவுக்கு நீ படம் எடுத்துட்டேன்னா அதுவே போதுமானது. இது சும்மா ஒரு 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 ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம் மாதிரி தான் இந்த 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம். இது எல்லாமே உங்களோட ரெகக்னைசேஷனுக்காக தான். தேங்க்யூ.